கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவன் இந்த நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 10:7 சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆஹா, சமயத்துக்கு ஏற்றபடி செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் 1 சாமுவேல் 10:7 இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. சமயத்துக்கு ஏற்றபடி செய்ய, நீ பயப்படாத, தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில பேர் சமயத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சில காரியங்களை பேசுவாங்க. சில தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்துக்கொள்ளுங்க, வியாபாரம் பண்ணுறவங்களை கூட பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ காலையில் ஒரு வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒருத்தர் ஜாமான் வாங்க வந்தாங்கன்னா, ஐயா வாங்க, இந்த ரேட்டு கொடுக்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போனி போடுங்க, உங்கள் கையால் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்கள் கை தான் போனி கை அப்படின்னுவாங்க. உடனே அதை கேட்ட உடனே, ஆகா என் கையில் தான் போனியா அப்படின்னு சொல்லி அவர் எது மறுத்து பேசாமல் அவர் சொன்ன வேலைக்கு வாங்கிட்டு போயிடுவார். இதே வாய் என்ன பண்ணு தெரியுமா, சாயங்காலம் ஆயிட்டுனா சரக்கு விற்காமல் இருந்துச்சுன்னா கடைசி வியாபாரம் உங்கள் கையால் கடைசி வியாபாரத்தை முடிச்சு விடுங்க, உங்களுக்கு ரொம்ப சீப்பாக போட்டு தரேன், இதான் முடிவு, கடைசியாக இருக்குது இந்த பொருள், வாங்கிட்டு போங்க, இதான் கடைசி வியாபாரம், உங்கள் கையில் நடக்கட்டும் அப்படின்வாங்க. அப்போ ஒரு வியாபாரி பார்த்து காலையில் ஒரு சமயத்தில் அப்படி பேசுகிறாங்க, சாயங்காலம் ஒரு சமயத்தில் இப்படி பேசுகிறாங்க. அப்போ இந்த சமயத்துக்கு ஏற்றபடி பேசும்போது அவங்களை அந்த காரியமெல்லாம் வாய்க்குது, அந்த காரியமெல்லாம் நடக்குது. தொழிலில் நல்லா சம்பாதிக்கிறாங்க, விருத்தி அடைகிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் செய்யுங்க, சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பேசுங்க, நான் உன் கூட இருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க, தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ செய், நீ துணிந்து செய், நன்மை செய், வியாபாரம் செய், தொழில் பண்ணு, நீ சம்பாதி, சமயத்துக்கு ஏற்றாப்புல உனக்கு பேசக்கூடிய அந்த கிருபி, அந்த ஞானத்தை கொடுப்பேன், எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே படிக்கிற பிள்ளைய நல்லா சமயத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், பாடங்களை படிக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போங்க ஒருத்தர் இன்ட்ரி எடுக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு அதிகாரி இன்ட்ரி எடுக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க. காலைல 10 மணிக்கு இன்ட்ரினா வர ஆள் 2வது வர ஆள் நல்லா உட்காந்து 6 முறை நல்ல தெளிவாக கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பார், பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, டக்கு நோட் பண்ணிக்குவார். இதே இன்டர்வியூ எடுக்கிற அந்த அதிகாரி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போனால் வச்சுக்கொள்ளுங்க, காலில் இருக்கிற அந்த உற்சாகம், காலையில் இருக்கிற அந்த தெம்பு, காலில் இருக்கிற அந்த ஒரு ஃபயர் என்ன செய்யாது, சாயங்காலம் இருக்காது. அப்படியா, என்னம்மா வந்துயா, ரைட், ஓகே, நீ போய்ட்டு அடுத்த சீக்கிரம் வா, 2 இருக்காங்களா, சீக்கிரம் வா அப்படின்னு ஜாக்குன்னு முடிச்சு போயிட்டே இருப்பார். சாயங்காலம் காலில் இருக்கிற அந்த ஃபயர், காலில் இருக்கிற அந்த கேள்வி, காலில் இருக்கிற உற்சாகம் சாயங்காலம் இருக்காது. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சமயத்துக்கு ஏற்றபடி சூழ்நிலைகளை மாறும். பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் கர்த்தர் சமயத்துக்கு ஏற்றபடி உங்கள் சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போகிறார். நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை வேலையில் ஈசாக்கு தியானம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க கர்த்தரை தேடுறதுக்கு. அதனால் இந்த நாளிலே, இந்த வேலையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கையிட்டு சரி எல்லா வேலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, சமயத்துக்கு ஏற்றபடி எல்லா காரியத்தையும் நீ செய், நான் உங்கூட இருக்கிறேன் அப்போ நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த நாள் ஆண்டவரே, இவர்கள் செய்கிற எல்லா காரியமும் அது வாய்க்கும்படி நான் சொல்கிறேன். படிப்பு படிப்பில் தோல்வி அடையாத அளவுக்கு வாய்க்கும்படி, பரீட்சை எழுதும்போது பரீட்சை எழுதுகிற ஜெயம் உண்டாகும்படி வாய்க்கும்படி, ஆண்டவரே வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஜெயம் உண்டாகும்படி, ஆண்டவரே கர்த்தாவே ப்ரொமோஷன் இவர்களுக்கு ஜெயம் உண்டாகும்படி, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஜெயமும் ஒரு உயர்வும் மேன்மையும் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். தாப்பனே, நம்முடைய அற்புத கரம் கூட இருப்பதாக, நம்முடைய அதிசய கரம் கூட இருப்பதாக, நம்முடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக, நம்முடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக. ஏசப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு சரி எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் கூட இருந்து எல்லா காரியத்தையும் நடப்பீங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா காரியத்தையும் கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு செய்வார். தைரியமாக இருங்க. தேவனுக்கு மகிமை.